நேற்று பெய்த கனமழையால் சேலம் பச்சப்பட்டி பகுதியில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்தது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சேலம் மாவட்டத்தில் நேற்று இரவு விடிய பலத்த மழை பெய்தது. இதனால் சேலம் மாநகராட்சி பகுதியில் உள்ள பச்சப்பட்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் வெள்ளம் போல் புகுந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு 9 மணி அளவில் பெய்ய தொடங்கிய மழை விடிய பெய்தது. குறிப்பாக சேலம் அம்மாப்பேட்டை மற்றும் சின்னக்கடை வீதி, பழைய பேருந்து நிலையம், 4 ரோடு, சூரமங்கலம், அழகாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்திருந்தது. சேலம் புதிய பேருந்து நிலையம் பகுதியிலும் மழைநீர் வெள்ளம் போல் புகுந்ததால் பயணிகள் பெரிதும் சிரமம் அடைந்தனர். இந்த நிலையில் சேலம் 40வது டிவிஷனில் உள்ள பச்சப்பட்டி மற்றும் ஆறுமுகம் நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மழைநீர் வெள்ளம் போல புகுந்தது. இந்த நீரை விடிய பொதுமக்கள் வெளியேற்றியிருந்தனர். இந்த நிலையில் சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் இன்று காலை பச்சப்பட்டி பகுதிக்கு வந்து அனைத்து தெருக்களுக்கும் சென்று மழைநீர் வடிய உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பச்சப்பட்டி மற்றும் ஆறுமுகம் நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிய வேறு என்ன வசதியில் செய்து தர வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டு வருகிறார்கள்.